வணக்கம் நண்பர்களே, கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்துக்கு இடையில் முதலாவது ஓடிஐ போட்டி தம்புள்ளை மைதானத்தில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கை அணி தற்பொழுது 40 ஓவர்கள் முடிவில் 238 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளார்கள். பத்தும் நிசங்கவும் அவிஸ்க பெர்னாண்டோவும் சதீர சமரவிக்ரமும் ஆட்டம் இழந்துள்ளார்கள். இதில் குறிப்பாக அவிஸ்க பெர்னாண்டோவும் குஷால் மெண்டிஸும் சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை பெற்றிருந்தார்கள். தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓடிஐ போட்டியில் அவிஸ்க பெர்னாண்டோவும் குஷால் மெண்டிஸும் 100 ரன்களை கலந்து தற்பொழுது குஷால் மெண்டிஸ் மட்டும் 113 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். 111 பந்துகளில் 14 பவுண்டரி. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த ஓடிஐ போட்டியில் குஷால் மெண்டிஸ் அவருடைய அதிக கூடிய ஓட்டங்களை ஓடிஐ போட்டியில் இன்று பதிவு செய்வாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் இன்று பார்க்க போகும் இந்த பதிவு இரண்டாவது 2020 போட்டி ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்துக்கு இடையில் நடைபெற்ற 2020 போட்டிகளை பற்றி தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்துக்கு இடையில் நடைபெற்ற முதலாவது 2020 போட்டியில் நியூசிலாந்து அணி 135 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள். இந்த போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றிருந்தார்கள் முதலாவது 2020 போட்டியை. அதுவும் வெறும் 19 ஓவர்களிலே 140 ஓட்டங்களை பெற்று முதலாவது 2020 போட்டியை வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள். இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போவது இரண்டாவது 2020 போட்டியை பற்றி தான். ஏன் தம்பி இவ்வளவு நாள் நீ எடுத்த இந்த 2020 போட்டி பதிவை போடுவதற்கென்று நீங்கள் கேட்கலாம். காரணம், நேரம் இன்மையின் காரணமாக இதை பதிவிட முடியாமல் போனதற்கு மிகவும் சாரி. இந்த இரண்டாவது 2020 போட்டியில் முதலில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி நியூசிலாந்தை தான் துடுப்படுத்தாட அழைத்தது. இதில் நியூசிலாந்து 19.3 ஓவர்களில் 108 ஓட்டங்களை மட்டும்தான் பெற்றுக் கொண்டார்கள். 20 ஓவரை கூட அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை நியூசிலாந்து அணி. ஆனால் நியூசிலாந்து அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை வென்று 2020 சீரீஸை சமன் செய்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக இலங்கை அணி இது வென்றிருக்க வேண்டிய போட்டி. இந்த 2020 சீரீஸை நியூசிலாந்துக்கு எதிராக கைப்பற்றி இருக்க வேண்டிய தொடர்தான் இந்த 2020 தொடர். ஆனால் நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சும் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி அவர்கள் வில் யாங் 30 ரன்களை பெற்றுக் கொண்டார். 32 பந்துகளில் 3 பவுண்டரி. சாப்மேன் சிறப்பாக விளையாடுவார் என்று எதிர்பார்த்த போதிலும் அவரால் பிரகாசிக்க முடியவில்லை. அதே போலதான் கிளென் பிலிப்ஸும் பிரகாசிக்க முடியவில்லை. பிரேஸ்வெல்லாலும் பிரகாசிக்க முடியவில்லை. குறிப்பாக சாப்மேன், பிலிப்ஸ், பிரேஸ்வெல், வில்யாங் இந்த நால்வரும் அடுத்த கட்ட நியூசிலாந்து அணியை வழி நடத்துவதற்கு இன்னும் 15 வருடங்கள் நியூசிலாந்து அணியை வழி நடத்துவதற்கான வீரர்கள் தான் இந்த 2020 தொடரில் பங்கெடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மிச்சுவல் சார்னரின் தலைமையில் நியூசிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொண்ட போதிலும் மிச்சுவல் சார்னர் சிறப்பாகவே வழிநடத்தியிருந்தார் நியூசிலாந்து அணியை இந்த 2020 தொடர்களில் என்பது குறிப்பிட்டே ஆக வேண்டும். காரணம், அவருடைய சென்னை சூப்பர் கிங் எக்ஸ்பீரியன்ஸ், தோனியின் அட்வைஸ் என்று அவருடைய அனைத்து விதமான கிரிக்கெட் நாலேஜையும் இந்த 2020 தொடரில் அவர் பயன்படுத்தியிருந்தார். குறிப்பாக இருந்த இரண்டாவது 2020 போட்டியில் அவர் நியூசிலாந்து அணியை கேப்டனாக வழி நடத்தியிருந்தார். அதை பாராட்டியாக வேண்டும். அவருடைய பேட்டிங்கையும் பாராட்டியாக வேண்டும். 24 பந்துகளில் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார், 2 பவுண்டரிகள். இதில் இலங்கை அணியின் பந்து வீச்சை பாராட்டியாக வேண்டும். நுவான் துஷார 4 ஓவர்கள் பந்து வீசி 22 ஓட்டங்கள், 2 விக்கெட். மகேஷ் தீக்ஷண 3.3 ஓவரில் 16 ஓட்டங்கள் மட்டும் கொடுத்து 1 விக்கெட். துனித் வில்லாலகே 4 ஓவர்கள் பந்து வீசியும் எந்த ஒரு விக்கெட்டையும் அவரால் கைப்பற்ற முடியவில்லை. வனிந்து ஹசரங்க 4 ஓவர்கள் பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி 1 மெய்டின் 17 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொண்டிருந்தார். இன்றைய நாளில் அவர் 2020 வேர்ல்ட் நம்பர் 2 போலராக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இதுவரை நம்பர் 1 போலராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பர் 1 போலராக ஷான் ஷாஃப்ரிடி அறிவிக்கப்பட்டுள்ளார் இன்றைய நாளில்.
மத்திஷ பத்ரனவை பாராட்டியாக வேண்டும். அவர் 4 ஓவர்கள் பந்து வீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 11 ஓட்டங்களை கொடுத்து ஒரே ஒரு மெய்டினை அவர் பெற்றுக் கொண்டிருந்தார். மத்திஷ பத்ரனாவின் எக்கானமி 2.75, குறிப்பாக ஒரே ஒரு வைட் பந்தை மட்டும்தான் இந்த 4 ஓவர்களில் மத்திஷ பத்ரன் வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 109 வெற்றி இலக்கண களத்துக்கு வந்த இலங்கை அணியால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, நின்று ஆட முடியவில்லை. பத்தும் நிசங்கவை தவிர பத்தும் நிசங்கம் மட்டும்தான் நான் ஸ்ட்ரைக்கரில் நின்று 6 விக்கெட் இழக்கும் வரை இலங்கை அணியை பாதுகாத்திருந்தார். குறிப்பாக 52 ஓட்டங்களை பத்தும் நிசங்க பெற்றுக் கொண்டார். 51 பந்துகளில் 6 பவுண்டரிகளை அடித்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 101. குஷால் மெண்டிஸ், குஷால் ஜனித் பெரேரா, கமிந்து மெண்டிஸ், சரித் அசலங்க, பானுக ராஜபக்ச அனைவராலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. குறிப்பாக காரணம் யார் என்று பார்த்தால் லாக்கி ஃபெர்குசன் வெறும் 2 ஓவர்கள் மட்டும்தான் வீசியிருந்தார், ஹெட்ரிக்கை எடுத்திருந்தார். இலங்கை அணிக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஹெட்ரிக்கில் 2வது வீரராக 2020 போட்டிகளில் ஜேக்கப் ஓரமுக்கு பிறகு லாக்கி ஃபெர்குசன் இடம் பெற்றிருந்தார். 2வது 2020 போட்டியில் 3 விக்கெட்டுகளை எடுத்து ஹெட்ரிக்கை பதிவு செய்திருந்தார் இலங்கை அணிக்கு எதிராக. லாக்கி ஃபெர்குசன் எடுத்த 3 விக்கெட்டுகள் யார் என்று பார்த்தால் குஷால் ஜனித் பெரேரா, கமிந்து மெண்டிஸ், சரித் அசலங்க 3 முக்கியமான விக்கெட்டுகளை லாக்கி ஃபெர்குசன் எடுத்து இலங்கை அணியின் பேட்டிங் ஆர்டரை நிலைகுலைய செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பானுக ராஜபக்சவும் பனிந்து ஹசரங்கவும் துனித் வெள்ளாளகியும் இந்த மூவரில் ஒருவர் குறிப்பாக பொறுப்பாக ஆடியிருக்க வேண்டும். காரணம் 109 ஓட்டங்களை 120 பந்துகளில் எடுத்தால் இலங்கை அணிக்கு நியூசிலாந்து சீரீஸ் அடித்திருக்க முடியும், நியூசிலாந்து தோற்கடித்திருக்க முடியும். இந்த 2020 போட்டியை வென்று இலங்கை அணி இன்னொரு சரித்திரத்தை சனத் ஜெயசூரியவின் தலைமையில் இந்த 2020 தொடரை வென்றிருக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஓடிஐ போட்டிகளில் நியூசிலாந்து அணியை தோற்கடித்து இந்த ஓடிஐ சீரிஸை கைப்பற்றுவார்களா என்று. காரணம், கடந்த 8 ஓடிஐ போட்டிகளில் நியூசிலாந்துக்கு எதிராக இலங்கை அணி ஜெயிக்க முடியவில்லை. 8 போட்டிகளிலும் தோல்வியைத்தான் தழுவியுள்ளார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஓடிஐ தொடர் எப்படி செல்ல போகின்றது, நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்காக்கு எதிரான போட்டிகள் எவ்வாறு செல்ல போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அன்லக்கி இந்த 2020 தொடரை வென்றிருந்தார் இலங்கை அணி மிகவும் பெருமைக்குரிய கிரிக்கெட் அணியாக மாறியிருப்பார்கள். இருந்தும் இலங்கை அணி வெல்வதற்கான அறிகுறிகள் தென்பட்டு கொண்டே இருக்கின்றன. சனத் ஜெயசூரியவின் ஹெட் கோச் சிறப்பாகவே காணப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை அணி இந்த ஓடிஐ தொடரில் வென்று இன்னொரு சரித்திரம் படைப்பார்கள் என்று. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.